பல்லவ சாம்ராஜ்யத்தோட தலைநகரமான காஞ்சிபுரத்துல நடக்கிற அரசியல் குழப்பங்கள், ஆமா, மூச்சடைக்க வைக்கிற கலைகள், அப்புறம் எந்த நேரத்திலையும் வெடிக்க காத்திருக்கக்கூடிய போர் மேகங்கள் சூழ்ந்த ஒரு காலகட்டத்துக்கு தான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். இந்த ஆழமான அலசலோட முக்கிய நோக்கமே வெறும் ஒரு கதை உங்களுக்கு சொல்றது கிடையாது. கண்டிப்பா இல்ல. ஒரு சாதாரண 18 வயசு இளைஞனோட பயணம் எப்படி ஒரு மாபெரும் பல்லவ சாம்ராஜ்யத்தோட அரசியல், ஒற்றர் படை, அப்புறம் யாருக்கும் தெரியாம இருளுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்களோட பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். எக்ஸாக்ட்லி. சாதாரணமாக தோணக்கூடிய ஒவ்வொரு சின்ன நிகழ்வுக்கு பின்னாலையும் எவ்வளவு பெரிய வரலாற்று அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாவே பார்க்க போறோம். இப்போ நம்ம நேரடியா அந்த உலகத்துக்குள்ள போயிடலாமா? தாராளமா போயிடலாம். ஒரு இளவேநீர் காலத்தோட மாலை நேரம், பரஞ்சோதி அப்படிங்கிற அந்த 18 வயசு இளைஞனும் ஒரு முதிர்ந்த புத்த பிக்ஷுவும் காஞ்சிபுரத்தை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்த களைப்பு அவங்க 2 பேரும் முகத்திலயும் நல்லாவே தெரியுது. ஆமா, பரஞ்சோதி ரொம்ப ஆர்வமா காஞ்சி கோட்டை இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு கேட்க, அந்த துறவி தூவத்துல தெரியற பிரம்மாண்டமான கோட்டையை காட்டுறார். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த ஆழமா கவனிச்சாகணும். சொல்லுங்க. அந்த புத்த துறவியோட முகம், பொதுவா துறவிங்கனாலே ரொம்ப அமைதியான சாந்தமான முகத்தோட இருப்பாங்கன்னு தானே நாம நினைப்போம். ஆமா, அதுதான் இயல்பு. ஆனா இங்க சோர்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவரோட முகம் பார்ப்பதற்கு கொஞ்சம் கொடூரமான சாயலோட இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதை கொஞ்சம் ஆழமா அலசுவோம். ஒரு புத்த துறவி ஏன் அப்படி ஒரு முகபாவனையோட இருக்கணும்? கொஞ்சம் பொறுங்க. இதுதான் இந்த மூலப்பொருளோட முதல் எச்சரிக்கை மணி அப்படின்னு சொல்லலாம். ஓ, ரெட் பிளாக். ஆமா. இப்போ அவங்க 2 பேரும் காஞ்சி நகரத்தோட கோட்டை வாயில அடைஞ்சதும் அங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருக்கு. என்னது? அந்த மாலை நேரத்திலேயே கோட்டை கதவுகள் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கு. வழக்கம் போல திறந்திருக்க வேண்டிய கதவுகள். ஆமா. துறவி அங்கிருந்த கோட்டை காவலன் மாரப்பனை கூப்பிட்டு, ஏன் இவ்ளோ சீக்கிரம் கதவுகளை அடைச்சிட்டீங்க, ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மாரப்பன் சொல்ற பதில் மிக முக்கியமானது. ஒற்றர்கள் ஏதோ ஒரு ரகசிய ஓலைய மன்னர்கிட்ட கொடுத்திருக்காங்கன்னு, அதை படிச்ச உடனே மன்னர் மகேந்திர பல்லவரும் இளவரசர் நரசிம்ம பல்லவரும் 2 பேரும் அவசரமா அரசவை விட்டு வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் அவைக்கு திரும்பவே இல்லைன்னு சொல்றான். இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, காஞ்சிபுரம் அப்படிங்கிறது வெறும் அழகான மாட மாளிகைகளை சுமந்து நிக்கிற ஒரு சாதாரண நகரம் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது எந்த நேரத்திலயும் ஒரு பெரும் போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற உச்சக்கட்ட பதற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் மையம். அதாவது ஒரு எரிமலை மாதிரி எப்போ வேணாலும் வெடிக்கலாம். சரியா சொன்னீங்க. காவலன் சொன்னதை கேட்டதும் அந்த துறவி, சரி மாரப்பா, நான் உன்னை பிறகு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதற்றமான சூழ்நிலையிலையும் பரஞ்சோதிய கூட்டிக்கிட்டு எப்படியோ கோட்டைக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. உள்ள நுழைஞ்ச பரஞ்சோதிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எங்க பார்த்தாலும் பிரம்மாண்டமான மாட மாளிகைகள், விண்ணை முற்ற கோபுரங்கள். இதுக்கு முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய ஒரு நகரத்தை பார்த்ததே கிடையாது. ஒரு கிராமத்துல இருந்து வந்த பையன் ஒரு பெரிய பெருநகரத்தை பார்த்தா எப்படி பிரமிச்சு போவானோ அதே நிலைமை தான் பரஞ்சோதிக்கும். அவன் அந்த அழகை ரசிச்சிட்டு இருக்கிறத பார்த்த துறவி, பரஞ்சோதி, நாம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் மடம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்துல இருக்குன்னு வழிகாட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பரஞ்சோதியும் காஞ்சியோட அழகை ரசிச்சுபடியே மடத்தை தேடி பயணிக்கிறான். நீங்க நினைப்பீங்க பரஞ்சோதிக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் பாட்டுக்கு மடத்துக்கு போய் சேர்ந்துருவான்னு. ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அமைதியா போயிட்டு இருந்த அவனோட பயணம் அடுத்த சில வினாடிகள்ல ஒரு பெரிய புயலா மாறப்போகுது. ஆமா, பரஞ்சோதி மடத்துக்கு வழி கேட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துல திடீர்னு ஒரு பெரிய கூச்சல், ஒரு குழப்பம். 4 பேர் ஒரு பல்லக்க தூக்கிக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு பின்னால ஒரு கோயில் யானை மதம் பிடிச்சு அதிவேகமா ஓடி வருது. மக்கள் எல்லாம் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு 4 பக்கமும் செதறி ஓடுறாங்க. யானை வர்றத பார்த்த பல்லக்கு தூக்கிகளும் பல்லக்க நடுத்தெருவுல அப்படியே இறக்கி வச்சுட்டு தலதிரிக்க ஓடிடுறாங்க. ஆனா பல்லக்குக்குள்ள யாரோ இருக்கிறது பரஞ்சோதிக்கு பெரியுது. யானை பல்லக்க நெருங்கிடுச்சு. அந்த நேரம் அந்த இளைஞன் ஒரு வினாடி கூட யோசிக்கல. தன்கிட்ட இருந்த ஈட்டியை எடுத்து யானையோட கண்ணுக்கு மிக அருகே குறிப்பாத்து வீசுறான். அந்த ஈட்டி யானைய காயப்படுத்துது. வழியில துடிச்ச யானை இப்போ பல்லக்க விட்டுட்டு பரஞ்சோதிய துரத்த தொடங்குது. இது ஒரு அபாரமான வீரச்செயல் தான். ஒரு பெரிய ஆபத்துல இருந்து 2 பேரை காப்பாத்தி இருக்கான். உண்மைதான். ஆனா அந்த வீரச்செயலோட விளைவு அவனுக்கு எப்படி அமைய போகுதுங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா அவன் பண்ணின அந்த ஒரு சின்ன காரியம் பல்லவ சாம்ராஜ்யத்தோட அரசியல்ல ஒரு பெரிய சங்கிலி தொடர் விளைவை உருவாக்க போகுது. ஆமா. யானை கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு சந்தில போய் ஒடுங்கிக்கிறான்.
யானை வேற திசையில போனதை உறுதி செஞ்சுக்கிட்டு மெதுவா வெளியே வர்றப்போ அந்த வழியா போற மக்கள் யாரோ ஒரு முட்டாள் கோவில் யானை மேல ஈட்டியை எரிஞ்சிட்டான் அப்படின்னு ரொம்ப கோபமா பேசிட்டு போறதை கேக்குறான். அவனுக்கு தூக்கி வாரி போடுது. நாம அரசரோட கோவில் யானைய காயப்படுத்திட்டோம்னு பயப்படுறான். என்ன நண்பர்களே, நாவலின் இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்ததா? கதை சொல்லப்பட்ட விதம் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க எங்களுடைய சேனலை பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த பகுதியில் சந்திப்போம். வணக்கம்.